வணக்கம். இன்னைக்கு வெற்றியை விட பெரியது நேர்மை அப்படிங்கிற சிறுகதையை பற்றி பார்க்கலாம். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நரசிம்மன் தமிழக அரசின் காவல்துறையில் பணியாற்றும் ஒரு நேர்மையான அதிகாரி. அவரது வாழ்க்கை எளிமையானது, ஆனால் மதிப்புமிக்கது. அவருக்கு மனைவி பரிமளா, மகன் சாரங்கன், இவர்களே அவரது உலகம். சாரங்கன் பிகாம் முடித்துவிட்டு பல கம்பெனிகளில் வேலைக்கு விண்ணப்பித்து வந்தான். ஆனால் அவனுக்கு பொருத்தமான வேலை கிடைக்கவில்லை. தினமும் வேலை தேடி அலைந்து பல தோல்விகளை சந்தித்தாலும் மனம் உடையாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் நரசிம்மனின் அலுவலகத்திற்கு ஒரு பணக்காரன் வந்தான். அவன் மீது ஒரு கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருந்தது. வழக்கமாக இப்படிப்பட்டவர்களை நரசிம்மன் கடுமையாக தவிர்ப்பார். லஞ்சம், சலுகை இவை அனைத்திற்கும் அவர் கடுமையான எதிரி. ஆனால் அன்றைய தினம் அந்த பணக்காரன் பேசும் வார்த்தைகள் நரசிம்மனின் மனதை கலக்கின. சார், என் மீது நிலுவையில் உள்ள வழக்கிலிருந்து என்னை விடுவித்தால் உங்கள் மகன் வேலைக்கு அப்ளை செய்த கம்பெனியிலிருந்து எனக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இன்டர்வியூவில் அவனை செலக்ட் பண்ண செய்து வேலை வாங்கித்தரேன் என்றான். மகனின் வேலை பற்றிய கவலை நரசிம்மனை பல நாட்களாக வாட்டி கொண்டிருந்தது. அவன் மனம் ஒருபுறம் இது தவறு என்று சொல்ல, மறுபுறம் மகனின் எதிர்காலம் முக்கியம் என்று தள்ளியது. இறுதியில் பல வருடங்களாக காக்கப்பட்ட மனசாட்சி அந்த ஒரு நிமிடத்தில் சற்றே தளர்ந்தது. சரி என்று மெல்ல சொன்னார் நரசிம்மன். அன்று மாலை அந்த பணக்காரன் நரசிம்மன் வீட்டிற்கு வந்து ஒரு காகிதத்தை கொடுத்தான். நரசிம்மன் அதை வாங்கி சிறிது தயக்கத்துடன் தன் மகன் சாரங்கனிடம் கொடுத்தார். இது அந்த கம்பெனியில் கேட்கக்கூடிய மாதிரி கேள்விகள், இதை வைத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோ என்றார். சாரங்கன் அதை பெற்றுக்கொண்டு அமைதியாக தனது அறைக்கு சென்றான். அவன் மனதில் ஒரு சிறு கவலை இருந்தது. 2 நாட்கள் கழித்து இன்டர்வியூ நாள் வந்தது. நரசிம்மன் முழு நாளும் பதட்டமாக இருந்தார். மாலை வீட்டிற்கு வந்தவுடன் அவன் மகனை பார்த்தார். சாரங்கா, இன்டர்வியூ எப்படி போச்சு என்றார் ஆவலுடன். சாரங்கன் சிரித்தபடி அமைதியாக பதிலளித்தான். அப்பா, நீங்கள் கொடுத்த கேள்விகள் தான் அப்படியே கேட்டார்கள். ஆனால் நான் அவற்றுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லிட்டேன். அதிர்ச்சி அடைந்தார் நரசிம்மன். என்ன சொல்கிற, ஏன் அப்படி சொன்ன என்று கேட்டார். சாரங்கன் மெதுவாக தன் மனதில் உள்ளதை சொன்னான். அப்பா, அன்று அந்த நபருடன் நீங்கள் பேசுகிறத நான் கேட்டேன். என் வேலைக்காக நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக விதிமுறைகளை மீறி அவருக்கு சலுகை செய்ய போகிறீங்கன்னு புரிஞ்சுது. நரசிம்மன் மகனின் பேச்சை கேட்டு தலை குனிந்தார். இந்த இன்டர்வியூக்கு எவ்வளோ பேர் கடினமாக படித்து தயார் பண்ணி வந்திருப்பாங்க. அவர்களை ஏமாற்றி நான் வேலை வாங்கிக்கணும் எனக்கு மனசு வரலாப்பா. நான் என் சொந்த உழைப்பிலேயே ஒரு நாள் வேலை வாங்கிக்கிறேன். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. அந்த வார்த்தைகள் நரசிம்மனின் உள்ளத்தை நொறுக்கியது. ஆனால் அது ஒரு பெருமிதமான வலி. அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. என் மகன் என்னை விட பெரிய மனிதன் என்று மனதில் நினைத்தார். அவன் அருகே சென்று சாரங்கனை இறுகமாக கட்டி தழுவிக்கொண்டார். நான் தவறை பண்ணிட்டம்பா, ஆனால் நீ என்னை மறுபடியும் நேர்மையான பாதைக்கு கொண்டு வந்துட்ட என்றார் உணர்ச்சியுடன். அந்த நாள் முதல் நரசிம்மன் தன் மனசாட்சியை எந்த நிலையிலும் விற்காத மனிதராக இன்னும் உறுதியாக மாறினார். சாரங்கன், அவன் சில மாதங்களுக்கு பிறகு தனது திறமையால் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பெற்றான். அவன் வெற்றியை விட பெரியது அவன் நேர்மை. நன்றி, வணக்கம்.